الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره عليه الشيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا أصحاب البدريين وخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم، صدق الله وصدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவருடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் உத்தம குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்களின் மீது எல்லாமல் அல்லாஹுவின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் ஓங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த ஜமாத்தார்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, மழை இல்லாமல் கடுமையான வெயிலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலை கூறும் விதமாக இறைவன் போல் இறைவசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இறைவன் திருக்குர்ஆனில் கடுமையான மழை இல்லாமல் வெயிலின் தாக்கம் வறுமை வாட்டி வதைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்பச் செய்தியாக இந்த வசனத்தின் மூலமாக நினைவுபடுத்தி, நீங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் இறைவன் யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய பேராற்றல் என்ன, அவன் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்போதெல்லாம் இந்த மனித சமுதாயம் இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனை மறந்து வரம்பு மீறி வாழக்கூடிய வாழ்க்கை நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு சென்றிருந்தார்களோ, அப்போதெல்லாம் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை ஏற்படுத்தி அவனுடைய வல்லமையை காண்பித்துக் கொண்டிருப்பது காலம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றினுடைய நிகழ்வு. இறைவன் திருமறையில் சொல்லுகின்றான், காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், வஹுவல்லதீ யுனஸ்ஸிலுல் ஹைஸ மின் பஅதி மா கனது வ யன்ஷரு ரஹ்மத்துஹு வஹுவல் வலியுல் ஹமீத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? உங்கள் இறைவனுடைய பேராற்றல் உங்களுக்கு என்னவென்று புரியுமா? உங்கள் இறைவனுடைய சக்தி என்னவென்று உங்களுக்கு விளங்குமா? அல்லாஹ் கேட்கின்றான். யுனஸ்ஸிலுல் ஹைஸ மின் பஅதி மா கனது, மழை பெய்ய வேண்டிய காலகட்டங்களில் மழையை இறைவன் தடுத்து நிறுத்தி, கடுமையான இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான வெயிலை நம் மீது பாய்ச்சி, வெயிலுடைய தாக்கத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியாமல் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டு பகலிலும் சரி இரவிலும் சரி உறங்காமல் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டு, ரப்பே ரஹ்மானே எங்கள் மீது இரக்கம் காட்டு, கருணை காட்டு, மழை பெய்யாதா என்று இறைவனை நினைக்கக்கூடிய வகையில் இவ்வளவு கடுமையான வெயிலுடைய தாக்கம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வறுமையில் அந்த வெயிலின் தாக்கத்தால் எதிர்கொள்ள முடியாமல் பல மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டு
இனியும் இந்த நிலையை எங்களால் தாங்க முடியாது, இறைவன் எங்களை மறந்து விட்டானோ அல்லது இறைவன் எங்களை கைவிட்டு விட்டானோ என்று நினைக்கக்கூடிய நிலைக்கு இந்த மனிதனுடைய உள்ளங்கள் தள்ளப்பட்ட நிலையில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய ரஹமத்தான மழையை நாம் அவர்கள் மீது அப்பொழுது இறக்குவோம். அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் மனிதன் மீது நிரப்பமாக பரப்பலாக அல்லாஹ் கொடுப்பான் என்று. வஹுவல் வலியுல் ஹமீத், உங்கள் இறைவன் தான் உங்களை பாதுகாக்கக்கூடியவன், அவன்தான் எல்லா புகழுக்கும் உரியவன் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு தடைபட்டு போவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் வாயிலாக நிறைய காரணங்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை இல்லாமல் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடுமையான சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கம் அதிகமாவதற்கு 14 காரணங்களை ஹதீஸின் வாயிலாக நம்மவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அதில் முதலாவது, எப்போதெல்லாம் இந்த மனித சமுதாயம் இறைவனை மறந்து வரம்பு மீறி பாவத்தில் ஈடுபடுகின்றார்களோ, பாவச்சுமைகள் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ, அப்போதெல்லாம் இவர்கள் மீது இறக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹமத்து தடைபட்டு விடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். وعن ابن عباس رضي الله تعالى عنه حدثه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், மனித சமுதாயமே, நீங்கள் வரம்பு மீறி இறைவனை மறந்து நடக்கக்கூடிய அந்த பாவமான செயலில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு மீண்டும் மீண்டும் இறைவனிடத்தில் கேளுங்கள். ஸல்லல்லாஹு சொல்லி தருகின்றார்கள், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார், உங்களில் எந்த ஒரு மனிதர் தாம் தம்முடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்திற்காக, குற்றங்களுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு மனமுருகி கேட்கின்றாரோ, அவருடைய பாவ மன்னிப்புடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு பட்டியலிட்டு சொல்லுகின்றார்கள், மின் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லிகின் மஹ்ரஜா, அவருடைய வாழ்க்கையில், அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடுமையான சிக்கல்களில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவார். அடுத்தபடியாக சொல்லுகின்றார்கள், இரண்டாவது, வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய உள்ளங்களில் தீர்க்க முடியாத அந்த பெரும் மனக்கவலை அல்லாஹ் தீர்த்து நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் என்று. அடுத்தபடியாக சொல்லுகின்றார்கள், வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த வறுமையை அல்லாஹ் போக்கி அவர்கள் அறியாத திசையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை அள்ளி தரக்கூடியவனாக, உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்துக் கூறுகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை எப்பொழுது மனிதன் மீது வானத்திலிருந்து பூமிக்கு இறங்காமல் தடைபடும் என்று சொன்னால், எப்போது இந்த மனித சமூகம் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் வரம்பு மீறி அத்துமீறி நடக்கின்றார்களோ, அப்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தடைபட்டு விடும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த மக்கள் வந்தார்கள். கண்ணியமிக்கவர்கள் 40 வருட காலங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஏக இறைவனுடைய வஹதானியத்தை எடுத்து கூறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மக்களில் எவரும் அவரை உண்மைப்படுத்தவில்லை.
அந்த மக்கள் எவரும் அவரை மெய்ப்படுத்தவில்லை. அந்த மக்கள் எல்லோரும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பொய்யர் என்று கூறினார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மைப்படுத்தவில்லை. இதனால் ஏற்பட்ட விளைவு, இறைவனுடைய இறை கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல், இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதருடைய ஆணைக்கு வழிபடாமல், கண்டதை காட்சி கொண்டதை கொள்கையின் அடிப்படையில் தான் தோன்றித்தனமான முறையில் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு மரணத்தை மறந்து, மன்னரையை மறந்து, மறுமையை மறந்து, நரகத்தை மறந்து, சுவனத்தை மறந்து, நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் மஹ்ஷர் மைதானத்தில் இறைவன் முன்னால் நிப்பாட்டப்படுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தை நடுக்கம் நிறைந்த அந்த நிலையை மறந்து அந்த மனிதர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவென்று தெரியுமா கண்ணியமிக்கவர்களே? 40 வருடங்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கிவிட்டார். கவனமாக கேட்க வேண்டும். 40 வருடங்கள் அந்த மக்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வானத்திலிருந்து இறங்குவதை அல்லாஹ் நிறுத்திவிட்டார். நினைத்து பாருங்கள், ரமலானிலிருந்து ஒரு 2 மாத காலங்கள் கடுமையான வெயில் நம்மளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. இரவு நேரங்களில் உள்ளபடியே எவராலும் தூங்க முடியவில்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஆண்களை விட வீட்டில் சமைக்கக்கூடிய பெண்களுக்கு இதனால் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது 2 மாத காலங்கள் இந்த கடுமையான வெயிலை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை, தாக்கு பிடிக்க முடியவில்லை. இது இப்படி அல்லாஹ் ஒரு 6 மாத காலத்துக்கு நீட்டித்தான், 1 வருடத்திற்கு நீட்டித்தான், துன்யாவை மொத்தம் முடிந்துவிட்டது. துன்யாவை மொத்தம் முடிந்துவிட்டது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த மக்கள் அந்த நூஹ் நபியினுடைய இறை கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த காரணத்தினால், வரம்பு மீறிய காரணத்தினால், அத்துமீறிய காரணத்தினால் அல்லாஹ் அந்த மக்கள் மீது 40 வருடங்கள் மழையை இல்லாமல் தடுத்து நிறுத்திவிட்டார். இப்பொழுது ஓடோடி வருகின்றார்கள் அந்த மக்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில். அந்த 40 வருட காலங்கள் மழையை நிறுத்திவிட்ட காரணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னவென்று தெரியுமா கண்ணியமிக்கவர்களே? 40 வருடங்கள் மழையை நிறுத்திவிட்டார். அதனால் ஏற்பட்ட முதல் பாதிப்பு, பெண்கள் அத்தனை பேரிலும் மலடிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தகுதியை, அந்த தன்மையை பெண்கள் இழந்து விட்டார்கள். கால்நடைகள், மிருக இனங்கள் செத்து மடியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. விவசாய நிலங்கள் அழிந்துவிட்டது. வெயிலுடைய வெப்பம் தாக்கு பிடிக்க முடியாமல் மரங்கள் எல்லாம் அந்த வெயிலுடைய சூட்டினால் ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது மோதி தீப்பற்றி எரியக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. மக்கள் ஆங்காங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், வெயிலுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல், மூச்சு விட முடியாமல் ஆங்காங்கே செத்து மடிந்து பூமியில் விழக்கூடிய நிலை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த மக்கள் சந்தித்தார்கள். அந்த மக்கள் ஓடோடி வருகின்றார்கள். இப்பொழுது செய்த தவறை செய்துவிட்டு தண்டனை வந்ததற்கு பிறகு இப்பொழுது ஓடி வருகின்றார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில். அல்லாஹ்வுடைய ரசூல், நபியே, மழை எங்கள் மீது இல்லாத காரணத்தினால் பல்வேறு விதமான துன்பங்களை, பல்வேறு விதமான வேதனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மழைக்காக எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். கவனமாக கேட்க வேண்டும். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் சொன்ன பதில் என்னவென்று தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த குற்றங்களுக்காக, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்காக மனமுருகி உயிரோட்டமாக இஹ்லாஸாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அவன் தடை செய்து வைத்திருக்கக்கூடிய, அடைத்து வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தான மழையை உங்கள் மீது இறக்குவான். நீங்கள் பாவத்தினுடைய சுமையை முதுகில் நீங்கள் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க
இருக்கின்றீர்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகம் பாவ மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகம் தௌபா இஸ்திக்பார் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக, நீங்கள் செய்த குற்றங்களுக்காக, நீங்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மனமுருகி மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ் உங்களுக்கு மழையை இறக்க மாட்டான் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எடுத்து சொன்னார். ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஸன் அல்-பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா இடத்தில் இதே மாதிரியான நிலை அவருடைய காலத்தில் சந்தித்தார்கள். வரிசைப்படுத்தி மனிதர்கள் இமாமுல் ஆலம் ஹஸன் அல்-பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா இடத்தில் வந்தார்கள். முதல் கூட்டம் வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. பஞ்சத்தின் காரணத்தினால் மனிதர்கள் உணவில்லாமல் பசியால் செத்து மடியும் நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை எங்கள் மீது இறங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், துஆ கேளுங்கள் என்று கேட்ட பொழுது இமாமுல் ஆலம் ஹஸன் அல்-பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று நீங்கள் செய்த பாவங்களுக்காக, நீங்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மனமுருகி பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்பார் செய்யுங்கள். எப்போது மனிதர் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்து தடைப்படும் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயம் வரம்பு மீறி நடக்கின்ற நேரத்தில், இந்த மனித சமுதாயம் பாவத்தில் மூழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அடைபட்டுவிடும். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் போய் பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு மழையை கொடுப்பான் என்று இமாமுல் ஆலம் ஹஸன் அல்-பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அடுத்த ஒரு கூட்டம் வந்து இமாமிடத்தில் கேட்டார்கள், இமாம் அவர்களை, எங்களுடைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மலடிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று நீங்கள் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களை தொட்டு நீங்கள் கேட்கும் பாவ மன்னிப்புடைய துஆவை அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் உங்களுடைய குறைகளை அல்லாஹ் தீர்த்து விடுவான் என்று சொன்னார்கள். அடுத்த ஒரு கூட்டம் வந்தது. இமாமிடத்தில் கேட்டார்கள், இமாமுல் ஆலம் அவர்களே, எங்களுடைய தோட்டமெல்லாம் வறண்டு விட்டது. எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் வளர்த்திக் கொண்டிருந்த மிருக இனங்கள், ஆடு, மாடு, கோழி எல்லாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், அது சாப்பிடுவதற்கு அதற்குண்டான உணவு இல்லாமல் பசியால் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன. மனித உயிர்களும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தோட்டமெல்லாம் வறண்டு விட்டது. எங்களுடைய மரங்கள் எல்லாம் வறண்டு வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் மொட்டையாகிவிட்டது. எங்களுக்காக துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் அதே பதில் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று நீங்கள் செய்த பாவங்களுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களை தொட்டு அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்கள் மீது மழையை இறக்குவான் என்று இமாமுல் ஆலம் ஹஸன் அல்-பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது அவருடைய சகாக்கள் கேட்டார்கள், ஒரு தோழர் கேட்டார்கள், இமாமுல் ஆலம் அவர்களே, வரிசையாக மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக வாழ்க்கையினுடைய நிலைகளை வந்து உங்களிடத்தில் கேட்ட பொழுது எல்லோருக்கும் ஒரே பதிலை சொன்னீர்களே, அது எப்படி? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய முன்பாட்டனான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் 40 வருடங்கள் பொய்யாக்கினார்கள். சத்தியத்தை உணர்ந்தும் உணராதவர்களாக வரம்பு மீறி நடந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கினார். இப்பொழுது என்னிடத்தில் என்னென்ன குறைகளை வந்தவர்கள் என்னிடத்தில் சொன்னார்களோ அத்தனை குறைகள் நூஹ் நபி மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை கடைசியில் இறுதி வடிவமாக எதிர்கொள்ள முடியாமல் நூஹ் நபி இடத்தில் வந்த அந்த மக்கள் கேட்ட பொழுது நூஹ் நபி சொன்ன பதில் என்ன? நீங்கள் பாவத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முதுகில் மூட்டையாக பாவத்தை சுமந்து அல்லாஹ்வுடைய வெறுப்பை சுமந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய பாவங்களுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தௌபா இஸ்திக்பார் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களை தொட்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டால்
உங்களுக்கு மழை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள். அதே தான் நானும் சொன்னேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பாட்டனார் அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து மக்கள் கேட்ட பொழுதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எப்பொழுதெல்லாம் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை மறந்து வரம்பு மீறுகின்றார்களோ அப்போதெல்லாம் வானத்திலிருந்து இந்த மனிதர்கள் மீது இறக்கக்கூடிய ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான். எனவே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் நான் சொன்னேன் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஹதீஸினுடைய வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பலஸ்தீன முஸ்லிம் மக்கள் அநியாயமானவர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல ஜும்மாக்களுக்கு முன்னால் சொன்னேன், ஒரு முதியவர் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் 9 பேரப்பிள்ளைகளை யூதர்கள் அவருடைய குண்டு மழையால் கொன்று குவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 9 பச்சிலம் குழந்தைகள் ஷஹீதாகி மையத்தாக இருக்கின்றது. அந்த தன்னுடைய பேரப்பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய ராதா சொல்லுகிறார், என் அருமை பேரப்பிள்ளைகளே, நீங்கள் அல்லாஹுவையும் நம்முடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் என்னுடைய கலாமை என்னுடைய ஹபீபுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களை எதிரிகள் அழித்த பொழுது, எங்களை எதிரிகள் குண்டு மழையால் பொழிந்து எங்களை கொத்து கொத்தாக சாகடித்த பொழுது இந்த சமூகம், இந்த சமுதாயம் எங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டு கைகட்டி மௌனமாக நின்றார்கள் என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லுங்கள் என்று அந்த குழந்தைகளை பார்த்து அந்த பெரியவர் அந்த குழந்தைகளுக்கு ராதாவாக இருக்கக்கூடிய அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான வார்த்தை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வெப்பமயம் அதிகமாகிவிட்டது. பனிமலை உருகிக் கொண்டிருக்கிறது. எரிமலை தன்னுடைய நெருப்பு குழம்பை கக்கிக் கொண்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய காடுகளில் மரங்கள் ஒரு மரம் இன்னொரு மரத்தோடு மோதி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. புவியியல் ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார், இந்த வெப்பம் அதிகமாகிக் கொண்டே போகும், இதனால் மனித உயிர்களுடைய உயிரிழப்பு அதிகம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு சொல்லுகின்றார்கள், காலையில் 10 மணியிலிருந்து 3-4 மணி வரைக்கும் தேவையில்லாமல் வெயிலில் வர வேண்டாம். சன்ஸ்ட்ரோக் அட்டாக் என்று வருகின்றதா, அந்த வெயிலினுடைய வெப்பம் தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே விழுந்தால் ஸ்ட்ரோக் வந்துடலாம். அது வந்த மாதத்தில் உடனடியாக ஒரு ரூபம் பிரிந்து விடுகின்றது. உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாப்பாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாமல் வெயிலில் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடும் அளவுக்கு இன்றைக்கு வெயில் தாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது இறைவனுக்கு தெரியாதா? என்னுடைய அடியார்கள் இதை எதிர்கொள்ள முடியாது என்று. அப்படி இருந்து ஒரு அடியார்கள் மீது 70 தாய்மார்கள் காட்டக்கூடிய இரக்கத்தை விட அதிகம் கருணை காட்டக்கூடியவர் ஏன் நம் மீது இப்படி ஒரு கடுமையான வெயிலை கொடுத்து இறைவன் நம்மை சோதிக்கின்றான்? சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, எப்போதெல்லாம் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை மறந்து வரம்பு மீறுகின்றார்களோ, பாவச் சுமையில் மூழ்கின்றார்களோ, அப்படி மூழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை நம் மீது இல்லாமல் போகிறது. அத்தாவுல் குராசானி என்ற பெருமகனார் மழை இல்லாமல் போவதற்குண்டான காரணங்களை பட்டியலிட்டு சொல்லுகின்றார். இதா அக்கலுர் ரிபா, வட்டி வரவு செலவு அதிகமாக செய்யக்கூடிய நிலை இந்த மனிதனிடத்தில் வெளிப்பட்டால் கானல் ஹஸபுல் வல் ஜலாசிலு, நிலநடுக்கங்கள், பூமி அதிர்வுகள் அதிகம் ஏற்படும். அந்த நேரத்தில் மழை இல்லாமல் போகும். முதல் காரணம். இரண்டாவது, வைராஜாருல் ஹுக்காமி குஹிபில் மதர், அரசு அதிகாரிகள், அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகள், மக்களை ஆட்சி செய்யக்கூடிய, மக்களை ஆளக்கூடிய ஆள்பவர்கள், ஆட்சியாளர்கள் வரம்பு மீறுவார்கள் என்று சொன்னார். அதிகார மையத்தை வரம்பு மீறி நடப்பார்கள் என்று சொன்னார்.
மக்களிடத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு சாராரை கொன்று குவிப்பார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த நாட்டின் மீது அல்லாஹ் மழையை இல்லாமல் தடுத்து விடுகின்றான் என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொன்னார்கள், வைதா லஹர ஸினா வஅலு பிஹி கானல் மௌது வகஸர ஃபின்னாஸ். விபச்சாரம் அதிகமானால் அந்த விபச்சாரத்தின் மூலமாக மௌத் அதிகமாக ஏற்படும். அந்த காலகட்டத்தில் மழை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். வைதா முனியத்தின் ஸகாத்து, ஜகாத்தை கொடுக்காமல் ஜகாத்து கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்து எவர் ஜகாத்தை கொடுக்காமல் மறுக்கின்றாரோ ஹலக்கத்தில் மாசியா, பொருளாதார வீழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான். அடுத்தபடியாக ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். உள்ளபடியே நம் நாட்டில் நடக்கக்கூடிய அன்றைக்கு கண்கூடாக பார்த்திருப்பார்களோ என்று தெரியவில்லை, அப்படியே சொல்லுகிறார்கள். ஒரு நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாராரை அவருடைய வாழ்வாதாரத்தை பறிப்பார் என்று சொன்னார், அவருடைய சுதந்திரத்தை பறிப்பார் என்று சொன்னார், அவருடைய பேச்சுரிமையை பறிப்பார் என்று சொன்னார், அந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக வழி நடத்துவார் என்று சொன்னார், அந்த மக்களை அநியாயமாக கொண்டு குவிப்பார் என்று சொன்னால், அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்துவார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நாட்டிலே அல்லாஹ் மழையை இல்லாமல் வறுமையை ஏற்படுத்தி விடுவான் என்று சொல்லுகின்றார். கண்ணியமிக்கவர்களே, قال رسول الله صلى الله عليه وسلم ما منع قوم زكاة أموالهم إلا منع الله عنهم قطر الماء. சொல்லலாது சொல்லுகின்றார்கள், எப்போது இந்த மனித சமூகத்திலிருந்து ஜகாத்து கொடுக்கக்கூடியதை மறுக்கின்றார்களோ, ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதி இருந்து ஜகாத்து கொடுக்காமல் அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றார்களோ, அப்படி ஏமாற்றக்கூடிய கூட்டம் இந்த மனித குலத்திலிருந்து வெளிப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் அவர்கள் மீது மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையை அழிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார், மரங்களை வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், விவசாய பூமிகளை அழித்தொழிக்க கூடாது என்று தடை விதித்திருக்கின்றார். கண்ணியமிக்கவில்லை. புவியியல் ஆராய்ச்சியாளர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் மரங்களை வளர்த்துங்கள் வளர்த்துங்கள் என்று சொல்லுகின்றோம், ஆனால் மக்கள் மரங்களை வெட்டி ஒரு நபர் வாழ்வதற்காக ஒட்டுமொத்தமான இயற்கையை அழித்து சுகம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மரத்திற்கும் இந்த செடி கொடிகளுக்கும் வானத்துக்கும் ஒரு காந்த சக்தி உள்ளது என்று அவர் சொல்லுகின்றார். மரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மரம் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையை ஒரு காந்த சக்தியால் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாக இறைவன் அந்த மரங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அப்ப மரம் வளர்ச்சி, செடி கொடி மரங்கள் அதிகமாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மழையை தருகின்றான். ஆனால் இன்றைக்கு எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லோரும் அதே நிலையில்தான் இருக்கின்றார்கள். இப்படி நிலை நீடித்தால் இதைவிட கொடுமையான வெயிலை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலை ஏற்பட்டால் ஆங்காங்கே மனித உயிர்கள் இழப்பு ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், இயற்கையை அழிக்கக்கூடாது, மரங்களை அழிக்கக்கூடாது, விவசாயத்தை அழிக்கக்கூடாது. அதை அழித்தால் மனித வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயை வேதனைப்படுத்தி மழை இல்லாமல் போவதற்குண்டான காரணங்கள், தாயை வேதனைப்படுத்தி மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவிக்கு அடிமையாக வாழக்கூடிய கணவன்மார்களை கண்டால் அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களை ஆளக்கூடிய அதிகாரம், நிர்வாகத்துடைய அதிகாரம் அல்லாஹ் ஆண்களுக்கு தான் கொடுத்திருக்கின்றான். பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. இதோ இங்க ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், தாயை கேவலப்படுத்தி, தாயை அசிங்கப்படுத்தி மனைவிக்கு அடிமையாக போகக்கூடிய வாழக்கூடிய கணவன்களை கண்டால் அவர்கள் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவார் என்று சொன்னார். தந்தையை அசிங்கப்படுத்தி தன்னுடைய நண்பனை மேன்மைப்படுத்தக்கூடிய மகன்களை பார்த்தால் அவர்கள் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவார் என்று சொன்னார்கள். பள்ளிவாசல்களில் சஜிதா செய்யும் இடங்களில்
சப்தம் விடுவதும் கூச்சல் இடுவதும் சண்டை ஒருவருக்கு முட்டி மோதிக்கொண்டு சண்டையிடக்கூடிய அந்த நிகழ்வு அந்த கூட்டங்களை கண்டால் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னோர்களை பிந்தியவர்கள் திட்டி தீர்ப்பார்கள். முன்னோர்கள் பிந்தியவர்கள் முன்னோர்களை திட்டி தீர்ப்பார்கள். என்னுடைய ராதா வாழ்ந்தாங்க, வாப்பா வாழ்ந்தாங்க, உம்மா வாழ்ந்தாங்க, ஒண்ணுமே எனக்கு சொத்து சேர்த்தி வைக்க போவாங்க, சேர்த்தி வைக்காம போயிட்டாங்க, என்ன வாழ்ந்து கேட்டாங்க அப்பா எங்க அம்மா அப்படின்ட்டு பெற்றவர்களை திட்டுவார்கள் அல்லவா. முந்தியவர்களை பிந்தியவர்கள் திட்டுவார்கள். இப்படி மோசமான எண்ணம் படைத்த மனிதர்கள் வாழும் காலத்தில் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். மது போதை குடிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். ஜகாத்தை தரமாட்டேன் என்று மறுக்கக்கூடிய கூட்டம் வாழ்ந்தால் அவர்கள் மீது மழையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். மக்கள் மீது இரக்க குணம் இல்லாமல் அரக்க குணம் கொண்ட ஒரு மனிதனை மக்களை ஆளக்கூடிய தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். உலக ஆதாயத்திற்காண்டி தொழுகையாளி போல இரையச்சம் உடையவர் போல நடிக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய வெளிப்படுவார்கள். அவர்கள் வெளிப்படும் காலகட்டத்தில் மழையை இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். பழமொழி சொல்லுவாங்க, கழுத்துல கையில பையி வாயில பொய்யி ஒரு தொழில் செய்வார்கள். தலவாச அன்னைக்கே சொல்லிவிட்டார். உலக ஆதாயத்திற்காக வேண்டி தன்னை ஒரு தொழுகையாளி போல இறை பக்தியாளரை போல காட்சி கொடுக்கக்கூடிய மனிதனுடைய கூட்டம் வெளிப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் மீது அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலகட்டத்தில் இதைவிட பெரிய பாதிப்பு என்ன நடக்கும் என்று தெரியுமா? பூமி உள்வாங்கும், கடல் உள்வாங்கும், பூமி பிளக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்கவரே, இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை நம் மீது தடைபட்டு இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? இந்த ஒட்டுமொத்தமான மனித சமூகம் அல்லாஹ்வை மறந்து வரம்பு மீறி பாவத்தில் மூழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அவருடைய மழையை இல்லாமல் ஆக்கி விடுவான், அவருடைய ரஹமத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் அழுது சரணாகதி அடைய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ் நம்முடைய தொட்டவருடைய பாவங்களை மன்னிப்பான். அதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு மழையை கொடுப்பான். வல்ல ரப்பல் ஆலமீனே, இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வல்ல ரப்பல் ஆலமீனே, இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்கள் அத்தனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பின்னி பிணைக்கப்பட்டவர்கள், ஆசைக்கும் பேராசைக்கும் பின்னி பிணைக்கப்பட்டு படைக்கப்பட்ட மனிதர்கள் நாங்கள். சில சமயங்கள் இது தவறு பாவம் என்று தெரிந்து தவறுகளையும் பாவங்களை செய்யக்கூடிய பாவிகளாக பலவீனமான அடியார்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களை தொட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மன்னித்து யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தான மழையை எங்கள் மீது இறக்கிடுவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தான மழையை எங்கள் மீது இறக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த துஆவை இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.